அதனால இப்ப இந்த தடையும் ஒரு மாற்றம் இல்லை. ஏனென்றா மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் உருவாக்குனதுக்கு போறோம் இந்த நாட்டில் இனவாதம் தலை தூக்கி இருக்கிறது. எங்களுக்கு தெரியும் கடந்த முன்னேஸ்வரத்தில் நடந்த மர்வின் சில்வா எப்படி அந்த ஹிந்து மக்களோட அவங்களோட மத சார்பா அவங்க நடத்துற இடத்துல போய்த்து மர்வின் சில்வா எப்படி நடந்து கொண்டது. இப்ப நேத்து பேப்பர்ல மர்வின் சில்வா சொல்லியிருக்கிறாரு அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இறைச்சி கடை எல்லாம் மூடுறது, ஆடு அறுக்கிறது மாடு அறுக்கிறது கோழி அறுக்கிற ஆட்கள கையை வெட்டுறன்னு சொல்லி இருக்கிறாரு. ஜனாதிபதி அவர்கள் மௌனமா இருக்கிறாரு, யாரும் எடுத்து பேசுறாங்க இல்ல. அப்ப இந்த அரசாங்கம் இப்ப இது ஒரு அமைச்சருக்கு ஒரு காலத்துல ஒன்னொன்று கூறையிலும் யாரும் எதிர்த்து பேச. இப்ப அன்றைக்கு முன்னேஸ்வரம் கோவில்ல நடந்த விஷயம் நான் நினைக்கிறேன் அது பெரிய ஒரு விஷயம் உண்டு. ஒரு தனி நபர் கலனியில இருந்து மக்களை எடுத்துக்கொண்டு முன்னேஸ்வரம் சென்று அங்க இந்து மக்களிடையே இருக்கிற மத வேலைகளுக்கு தடை செய்து அவர் பைபோசமா அங்க இருக்கிற இது சாமனத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு வாருன்னு சொன்னா இந்த நாட்டிலே சட்டம் எங்க இருக்கிறது? இந்த நாட்டிலே சட்டம் கொண்டு இல்ல. சட்டம் இருக்குது, சிறுபான்மை மக்களுக்கு சட்டம் இருக்குது. இப்ப சிறுபான்மை மக்களுக்கு சட்டம் இருக்குது. இப்ப நாங்க என்ன செஞ்சாமன்னா எங்களை பிடிச்சி உள்ளுக்கு போடுறது. இப்ப நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் எதிர்ப்பு செஞ்சோம்னா நாங்க பயங்கரவாதிகள் இது தீவிரவாதம் எங்களை பிடிச்சி உள்ளுக்கு போடுவாங்க. ஆனால் பெரும்பான்மை மக்களுக்கு சேர்ந்த மர்வின் சில்வா போல அமைச்சர்களுக்கு இந்த நாட்டில் எதுவும் செய்யலும், யாருக்கும் கேட்க பார்க்க இல்ல. இப்ப நான் சொல்ல போறேன், ஏன் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்து நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்? இப்ப நேற்று போன சனிக்கிழமை அனுராதபுரையில இருந்த 400 வடிசம் பலசி ஒரு ஜியாரத்தை நினைக்க அசசாலி அவருக்கு தெரியுமா இருக்கும், அதோட இருந்து ஒரு தக்கியா பள்ளியை போலீஸ் பார்த்து கொண்டு இருக்க போல கொழும்புல இருந்து 2 பஸ்ஸுக்கு போய்த்து அது அவங்களுடைய புண்ணிய பூமியில இருந்தது அதை உடஞ்சி இருக்கிறார்கள். 400 வருஷம். அது எந்த அளவுக்கு அந்த பிரதேசத்தை யூஎன் ஹெரிட்டேஜ் உள்ளுக்கு இருக்கிற ஒரு பிரதேசம் உண்டு. யூஎன் ஹெரிட்டேஜ்ல அந்த பிரதேசத்தை மென்ஷன் பண்ணி அனுராதபுரையில இருந்து குருநாகலைக்கு போற வழியிலே குருநாகல ஜங்ஷன் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு பிரதேசம். அப்ப 400 வருஷம் காலமா அது இருந்தது. அது யாருன்னு சொன்னா அவர் இந்தியாவில இருந்து இலங்கைக்கு இஸ்லாத்தை பறக்கிறதுக்கு வந்த ஒருத்தர், அவரு மரணமானதுக்கு போற ஒரு சிங்கள மன்னன் தான் அவரை அங்கே அடக்குங்க அந்த இடம் கொடுத்த பிரதேசம். இப்ப இதோட இருக்கிறாங்க. இப்ப அது மட்டுமல்ல, இப்ப நீங்க கல்முனை மாவட்டத்துல சுனாமி மக்களுக்கு கொடுத்த 500 வீடுகள் அது இன்னும் கொடுத்துக்கொள்ளலாம். ரவுஃப் ஹக்கீம் அரசாங்கத்தோடு அதே நிறுத்தி இருக்குது. தம்பிக்க ரணவக்க உயர் நீதிமன்றத்துக்கு சென்று இந்த வீடுகளை முஸ்லீம்களுக்கு கொடுக்க கூடாது என்று அவர் நிறுத்தினார். அதே அந்த வீடுகளே இன்னும் வழங்க இல்லை. அதை இன்னும் அந்த முஸ்லீம்கள் இன்னும் அந்த அகதி முகாம்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப ஹக்கீமும் அரசாங்கத்தில் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார். ஹக்கீமுக்கும் அந்த விஷயத்தை செஞ்சு கொள்ள இயலாது. அப்ப ஹக்கீம் இந்த அரசாங்கத்தோடயே இணைந்தது. இப்ப அவர் சொல்றாரு அவர் முஸ்லீம்களோட உரிமையை பாதுகாக்கத்தான் ரவுஃப் ஹக்கீம் இந்த அரசாங்கத்தோட இணைந்தது. ஆனால் முஸ்லீம்களோட உரிமையோட எப்படி போனாலும் அவரோட உரிமையில பாதுகாக்கப்படுவது. அவருக்கு அரசாங்கத்துல கிடைக்கிற சலுகை எல்லாம் கிடைச்சு கொண்டுதான் இருக்குது. ஆனாலும் இப்ப இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், கடந்த காலத்துல நாங்க இந்த நாட்டுல பல ஆண்டு காலமா எங்களோட ஐடென்டி கார்டு போட்டோவுக்கு நாங்க தொப்பியை போட்டு நாங்க எடுத்தோம். இப்ப அத கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் அவருடைய ஆரக்ஷக அமாத்தியான்சை கீழே தான் இந்த ஐடென்டி கார்டு ஆபீஸ் இயங்குது. அப்ப அவர் ஒரு சர்க்குலர் ஒன்று அனுப்பி இருக்கிறார், எல்லா பிராதேசிக சபாவுக்கும் தொப்பியை போட்டு ஐடென்டி கார்டு போட்டோ கொடுக்க கூடாது. அது அந்த சர்க்குலர்ல இருக்குது. அப்ப அது என்ன பாதுகாப்பு பிரச்சனை? இது முஸ்லீம்களோட ஐடென்டி பிரச்சனை உண்டு. ஏன்னா முஸ்லீம்கள் இந்த தொப்பி சம்பந்தமா ஒரு வரலாறு ரீதியா இருக்கிற நாங்க அந்த காலத்துல இருந்த முஸ்லீம் தலைவர்கள் போராடி எடுத்த ஒரு உரிமை உண்டு. இது என்னண்டா கங்கா இதை பத்தி சொன்னாண்டா, இது ஒரு அப்துல் காதர் லாயர் ஒன்று இருந்தாரு. அவரு 1905 அவர் இந்த புதுக்கடையில இருக்கிற கோர்ட்டுக்கு வழக்கு பேச போன டைம்ல, அந்த டைம்ல பிரிட்டிஷ் ஆட்சி காலம். அப்ப பிரிட்டிஷ் ஜட்ஜ் சொன்னாரு இந்த தொப்பியை கலட்டிட்டு தான் நீங்க கோர்ட்ஸுக்கு வரணும். அப்ப அப்துல் காதர் சொன்னாரு இது நான் ஒரு முஸ்லீம் காட்டக்கூடிய ஒரு அடையாளம், இந்த தொப்பியால இந்த கோர்ட்டுக்கு ஒரு பாதிப்பும் இல்ல, நான் இதை கலட்ட மாட்டேன். அப்ப ஜட்ஜ் சொன்னாரு அப்ப உங்களுக்கு இந்த கோர்ட்ஸ்ல வழக்க பேசலாம், நீங்க இந்த கோர்ட்ஸ்ல இருந்து வெளியேறணும். அவர் வெளியேறினார். அவர் வெளியேறி ஆனாலும் இந்த இருக்கிற முஸ்லிம் தலைவர்கள் போல அவர் மௌனமா இருக்கவில்லை. அவர் அன்றைக்கு இருந்த அப்துல் காதர், அப்துல் கஃபூர், வாபிச்சி மரிக்கார், சித்திலேபே போன அதே போல போரா சமூகத்துக்கு சேர்ந்த தலைவர்கள் ஆதம்ஜி அவங்களை போல எல்லாம் இணைந்து கொண்டு பெரிய ஒரு போராட்டம் கொண்டு அன்றைக்கு இருந்த அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக போராடினார். அப்ப அந்த போராட்டத்தினால தான் அதுக்கு பிறகு தான் அன்றைக்கு பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சது குயின் எலிசபெத் அம்மா விக்டோரியா, குயின் விக்டோரியா.
அப்ப குயின் விக்டோரியா தான் அன்றைக்கு அலோவ் பண்ணினால் முஸ்லீம்களுக்கு தொப்பியை போட்டுக்கொண்டு இந்த நாட்டுல எங்கேயும் போவேலும். அப்ப அன்றைக்கு வழங்கின அந்த உரிமையால தான் நாங்க உயர் நீதிமன்றம் போனாலும் நாங்க தொப்பியை கலட்டுறது இல்ல, நாங்க போலீஸுக்கு போனாலும் தொப்பியை கலட்டுறது இல்ல, நாங்க பாராளுமன்றத்துக்கு போனாலும் நாங்க தொப்பியை கலட்டுறது இல்ல. ஏனென்றால் எங்களோட ஒரு அடையாளம் சின்னம் வந்து. ஆனாலும் அப்படி நாங்க வென்றெடுக்க உரிமைய இந்த அரசாங்கம் இப்ப ஒரு 2 மாசத்துக்கு முந்தால் ஒரு சர்க்குலரால மஹிந்த ராஜபக்ச அவரால் தொப்பியை கலட்டி இருக்கிறார். இது முஸ்லிம்கள் தலைவர் மாதிரி இந்த அரசாங்கத்தில் இருக்கிறார்கள், அமைச்சர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம் காங்கிரஸ் இணைந்து இருக்கு, யாரும் இதை கைக்கிறார்கள் இல்ல. அப்படி என்றால் ஏன் இந்த அரசாங்கத்துக்கு நாங்க வாக்களிக்க வேணும்? இந்த அரசாங்கம் முஸ்லிம்கள் உரிமைகளை மதிக்கிறதா? அப்படி ஒண்ணுமே இல்லை. இப்ப எங்களுக்கு தெரியும் கொழும்புல இருந்து முஸ்லிம் தமிழ் மக்கள் போல இனங்களை வெளியேற்றக்கூடிய நிலைமை உருவாக்கி இருக்கு. கொம்பனி வீதியில எங்களுக்கு தெரியும் டீட் இருக்கிற வீடுகளை உடைச்சது. டீட் அந்த வீடுகளை உடைக்க கூடாது என்று அதஸ்தாலி அவர்களும் ஜனாதிபதி அவர்கிட்ட வேண்டுகோள் விடுத்தார். எனக்கு தெரியும் அப்பயும் ஜனாதிபதி கேட்கல. ஜனாதிபதி இவரும் வேண்டுகோள் விடுத்தார் ஜனாதிபதிக்கு அந்த வீடுகளை உடைக்க கூடாது என்று. ஏனென்றா அது ஆர் பிரேமதாஸ் அவர்கள் 1987 அவரு இந்த நாட்டுல பிரைம் மினிஸ்டரா இருக்க போகல, வீடு அமைச்சரா இருக்க போகல கொடுத்த டீட் வித்தின் 24 hours 20 மணித்தேர்தல் மத்தியில் அந்த வீடுகளை உடைச்சு போட்டார்கள். நான் அன்னைக்கு இருந்தேன். அப்போ ஒரு 1500 1000 பேர் ஆமிக்கார்கள் அங்க வந்தார்கள், சும்மா அந்த கிளிநொச்சிய பிடிக்க போறது போல. அப்படி இருந்தும் ஒரு பேச்சல்ல மக்கள் எல்லாம் உடனே வெளியேற்றி அந்த மக்கள் 80-90 வருஷம் கூடிய இந்த வீடுகள் அந்த மக்களுக்கு இன்னும் வீடு கொடுக்கல. அவர்கள் இன்னும் ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு முன்னால் ஸ்லேவ் ஐலண்ட்ல இன்னொரு பகுதிகளை உடைச்சாங்க. அந்த மக்கள் இன்னும் வெளிகூட போல பிரதேசத்துல அந்த மட்டக்குழி அந்த பல வீடுகள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அங்க எடுத்துக்கொண்டு போக சொன்னார்கள். ஏனென்றால் அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போகுது ஸ்லேவ் ஐலண்ட்ல, நாங்க உங்களுக்கு பஸ் போட்டு தருவோம் ஸ்லேவ் ஐலண்டுக்கு வரதுக்கு. ஆனா அப்படி அரசாங்கம் ஒன்றும் செய்யவில்லை. இப்ப அரசாங்கம் அதனால இப்ப கொழும்புல நான் நினைக்கிறேன் கூடுதலா தமிழ் முஸ்லிம் மக்கள் வாழ்ற ஒரு தலைநகரம் தான் கொழும்புன்னு சொல்றேன். நீங்க சொன்ன போல 151% இந்த நகரத்துல தமிழ் பேசுற மக்கள் தான் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தால் கொழும்பு மாநகர சபை என்று சொல்றது தமிழ் பேசுற ஒரு நகர சபை அது. அதனால இப்ப இன்றைக்கு அரசாங்கத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த தலைநகரத்துல வாழ்ற தமிழ் பேசுற மக்களை இந்த ஆதிக்கத்தை உடைக்கணும். அது எப்படி செய்யறது? அப்ப அந்த ஆதிக்கத்தை உடைக்கிறதுக்கு தான் எங்களே இந்த மத்திய கொழும்புல வாழ்ற மக்களை, கொழும்பு நோர்த்ல வாழ்ற தமிழ் மக்களை இவங்களெல்லாம் நாங்க கொழும்புல இருந்து வெளியேற்றணும். அவிசாவேல போல பகுதிகளுக்கு, கம்பஹா பகுதிகளுக்கு, கழுத்தர பகுதிகளுக்கு வெளியேற்றி இந்த நகரத்திலே தமிழ் முஸ்லிம் மக்களுடைய ஆதிக்கத்தை குறைத்து இந்த காணிகளை வெளிநாட்டுக்கு விற்கக்கூடிய திட்டங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு யாரும் மறக்கல. ஏனென்றா எங்களுக்கு தெரியும் இப்ப கொம்பனி வீதியில ஒரு பகுதி மலே ஸ்ட்ரீட், கிளனி ஸ்ட்ரீட் என்று சொல்ற ஒரு பகுதியை 8 ஏக்கர் ஒரு இந்தியன் கம்பெனிக்கு அரசாங்கம் டாடா கம்பெனிக்கு அரசாங்கம் வித்துறதுக்கு அவங்க ஒரு அக்ரிமெண்ட் வந்திருக்கிறது. அதே போல இப்ப கொமர்ஷியல் கம்பெனியோட லேண்ட் சரியா கங்காராம பன்சல முன்னுக்கு இருக்கிறது. அந்த லேண்ட் இந்தியன் ஓஷன் ஒரு கம்பெனி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல எங்களுக்கு தெரியும் கோல்ஃபேஸுக்கு முன்னால் இருந்த ஆர்மி கேம்ப ஒரு சைனீஸ் கம்பெனிக்கு வித்திருக்கிறார்கள். இப்படி பல இப்ப பிசிசி உங்களுக்கு தெரியும் ஆமர் சீட்ல இருக்கிற பிசிசி என்று பெரிய நிர்வாகம் ஒன்று இருந்துச்சு, அரச நிர்வாகம் ஒன்று. அது 18 ஏக்கர். அப்ப அந்த 18 ஏக்கர் நீ பிசிசி கம்பெனியும் கூட ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கு விற்கிறதுக்கு அரசாங்கம் இன்றைக்கு திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப முழு கொழு நகரத்திலே இருக்கிற இதால யாரு பாதிக்கப்பட போறது? கூடுதலா தமிழ் முஸ்லிம் மக்கள் தான் இதுல பாதிக்கப்பட போறது. அப்ப இது ஏன் என்று சொன்னால் கொழும்புல இருக்கிற எங்களுடைய ஆதிக்கத்தை உடைக்கிறதுக்கு அரசாங்கம் திட்டம் போடுது. அது இப்ப ஜனாதிபதி எந்த நாளும் இப்ப அரளிகா மந்திரிக்கு ஆட்களை கொண்டாந்து சொல்றாரு நான் வீடு உடைக்கல என்று. ஆனால் வீடு உடைக்கிற டைம்ல அவர் நிறுத்தல. கொம்பானி தெருவுல வீடு உடைக்க போக்குள்ள அவர் நிறுத்தல. கோட்டாபய ராஜபக்ச ஓர்டர்ல 24 அவர் போகும்போது அந்த வீடுகளை உடைத்தாங்க. ஜனாதிபதி நிறுத்தல. அப்ப எனக்கு தெரியும் அந்த டைம்ல அதாசாலி அவர்களும் ஜனாதிபதியை கண்டாக்ட் பண்ண மிச்சம் ட்ரை பண்ணினாரு. கண்டாக்ட் பண்ண கிடைக்கல. அப்ப ஜனாதிபதி எனக்கு கேள்விப்பட்ட மாதிரி ஜனாதிபதி அந்த டைம்ல கண்டியில இருந்துன்னு தான் அதாசாலி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதுதான் உண்மையான நிலைமை.